லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டு இண்டெக்ஸ் மிக்ஸ் ஆனது தான் இந்த ஃபண்ட். இந்த ஃபண்ட் கம்ப்ளீட்டா ஒரு பாசிவ் ஃபண்டுங்க. ஆல்ரெடி நான் ஆக்டிவ் விசஸ் பாசிவ் ஃபண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பேன். சோ அதுல பாருங்க அதோட அர்த்தம் புரியும். அண்ட் இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா 50% வெயிட்டேஜ் வந்து நிஃப்டி 100 கொடுக்குறாங்க, 50% வெயிட்டேஜ் வந்து மிட் கேப் கொடுக்குறாங்க. குவார்ட்டர்லி ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அலோகேஷன் இவங்க வந்து ரீசெட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. ஃபண்ட் ஃபேக்ட்ஸ்ல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. இந்த ஃபண்ட் ஓபன் எண்டட் ஸ்கீம், லாக்-இன் எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் தான் ரெப்ளிகேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆப்வியஸ்லி இது வந்து ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு தான். ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் நிர்மல் மொராட்டியா அண்ட் மிஸ்டர் அருண் அகர்வால் இருக்காங்க. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் டிஆர்ஐ, என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டியூரிங் NFO பீரியட்லயும் சரி ஆஃப்டர் NFO சரி மினிமம் 100 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க. SIP பண்ணிக்கலாம், லம்சமும் பண்ணிக்கலாம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கிற பாசிவ் ஃபண்டுங்கனால உங்களுக்கு லாங் டர்ம்க்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். 5 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ NFO ஓட லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 4th October 2024 ஓட லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு 10 rupees NAV ல யூனிட் கிடைக்கும். சோ அதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு NAV பிரைஸ் மாறிடும். இதே மாதிரியான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேனலுக்குள்ள ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோஸ் போய் பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.